கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவனின் ராட்சசி பகுதி 2. இதற்கு முந்தைய பகுதியை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? தேவராஜன் சொன்ன 10 நிமிஷத்தில் முழுதாய் 1 நிமிஷமே மிச்சம் இருந்தது. கதவை தட்டி தட்டி ஓய்ந்து போன ரஞ்சித் ஒரு முடிவுக்கு வந்தான். டேடியையும் மம்மியையும் காப்பாற்ற வேண்டுமானால் வேறு வழியே இல்லை. தான் இந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு சம்மதித்துத்தான் ஆக வேண்டும். முதலில் சம்மதித்து விடுவோம், பிறகு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசிக்கலாம். பெண் வீட்டாரிடம் என்னுடைய காதல் விவகாரத்தை போட்டுடைத்து இந்த கல்யாணம் நடக்காமல் நிறுத்திடலாம். ஆம், அதுதான் சரி. ரஞ்சித் வேக வேகமாய் பங்களாவுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரை நோக்கி ஓடினான். காருக்குள் ஏறி அமர்ந்தான். தன்னுடைய சம்மதத்திற்கு அறிகுறியாய் ஹாரனை அழுத்தினான். தாழ் போடப்பட்டிருந்த அறைக்குள் கையில் விஷபாட்டிலோடு நின்றிருந்த கணவரை பார்த்தாள் பாக்கியம். என்னங்க, ஹாரன் சப்தம் காதுல விழுதா? விழுது. ரஞ்சித் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவனுக்கு நம்ம மேல பாசம் அதிகங்க. அதனாலதான் 10 நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே நீங்க சொன்னபடி வெளியே நிறுத்தி இருக்கிற காரில் போய் ஏறி ஹாரனை அழுத்துறான். இனியும் அவனை சோதிக்க வேணாம், வாங்க வெளியில போகலாம். அவருடைய கையில் வைத்திருந்த விஷபாட்டிலை வாங்கி மூளையில் வீசினாள் பாக்கியம். ரஞ்சித் பிடிவாதம் பிடிப்பான்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுதான். நான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டேன் பாக்கியம். வெற்றி பெருமிதத்தோடு சிரித்தார் தேவராஜன். முன்கூட்டியே தெரியுமா? எப்படிங்க? ஆச்சரியத்தில் பாக்கியத்தின் புருவம் உயர்ந்தது. நம்ம ரஞ்சித் வசுதாரணின்னு ஒரு பிச்சைக்காரிய தீவிரமா காதலிக்கிற விஷயம் 10 நாளைக்கு முன்னதான் தெரிய வந்தது. அவன் தன்னோட காதலை நம்ம கிட்ட கூறி சம்மதம் கேட்டு நச்சரிக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும் இல்லையா? அதுதான் தொழிலதிபர் திருமூர்த்தி கிட்ட பேசி அவரோட ஒரே பொண்ணு அகிலாவை நம்ம ரஞ்சித்துக்கு பேசி முடிச்சேன். அவனை எப்படியாவது அகிலாவோட கழுத்துல தாலி கட்ட வச்சே ஆகணும். அப்போதான் நமக்கு நிம்மதி. அதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் இந்த விஷபாட்டில் நாடகம். இனி அவன் அந்த வசுதாரணி பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. நினைச்ச இந்த விஷயத்துல நீங்க தீவிரமா இருக்கிறப்பவே இதுக்கு பின்னால ஏதோ சங்கதி இருக்கணும்னு நினைச்சேன். அது உண்மையாயிடுச்சு. ரஞ்சித்தோட காதல் கதைய என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே. நீங்க லேசுப்பட்ட ஆளு கிடையாதுங்க. உன்கிட்ட சொல்லி இருந்தா உன் வாய் சும்மா இருந்திருக்காது. அந்த வசுதாரணி வீடு எங்கே இருக்கு? சிவப்பா இருப்பாளா கருப்பா இருப்பாளான்னு ரஞ்சித் கிட்ட தோண்டி தோண்டி கேட்டு பிரச்சனைய பெருசாக்கி இருப்ப. அதனாலதான் உன்கிட்ட அதை பத்தி சொல்லல. இனிமேலும் உனக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டிக்காம இரு பாக்கியம். சரிங்க. இருவரும் வெளியே வந்தார்கள். போர்ட்டிக்கோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தார்கள். டிரைவிங் இருக்கையில் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தான் ரஞ்சித். எங்க மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சித். ரஞ்சித் பதிலே பேசவில்லை. கண்கள் கலங்கி மனசு கனத்து போயிருந்தான். காரை திருமூர்த்தி வீட்டுக்கு விடு ரஞ்சித் என்றார் உரிமை கலந்த குரலில். ரஞ்சித் சலனமே இல்லாமல் காரை செலுத்த ஆரம்பித்தான். தேவராஜனின் கையில் இருந்த செல்போன் சினுங்கியது. போனை காதுக்கு கொடுத்தார். மறுமுனையில் இருந்து வந்த செய்தி அவரை அதிர வைத்தது. இங்கோ மாப்பிள்ளை பரணி இமைக்காமல் வசுதாரணியையே பார்த்தான். என்னடா, பொண்ணு பிடிச்சிருக்கா? பரணியின் அம்மா கிசுகிசுப்பாய் கேட்டாள். பிரீத்தி எல்லோருக்கும் காப்பி குவளையை கொடுத்துவிட்டு உள்ளே ஓடி போனாள். டேய் பரணி, என்னடா சொல்ற நீ? இந்த பெண்ணையே முடிச்சிடலாமா என்றார் அவனுடைய அப்பா. அவன் அப்பாவையும் அம்மாவையும் தயக்கத்தோடு ஏறிட்டான். நான் உங்க 2 பேரோடையும் கொஞ்சம் தனியா பேசணும்பா. என்னடா பேச போற? எதா இருந்தாலும் இங்கேயே பேசலாமே என்றார் அவனுடைய அப்பா. இல்லப்பா, தனியா பேசணும் ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாய். அவனுக்கு பின்னால் அப்பாவும் அம்மாவும் நடந்தார்கள். பிரீத்தியின் வீட்டுக்கு பின்னால் நின்றிருந்த மாமரத்தின் கீழே வந்து நின்ற பரணி வார்த்தைகளை திணறலாய் உச்சரித்தான். அப்பா, எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கல. இத சொல்லத்தான் தனியா கூப்பிட்டியா? சரி, பரவாயில்லை. இத நேரடியா சொல்லாம வீட்டுக்கு போய் தரகர் மூலமா சொல்லி அனுப்பிவிடலாம். பொண்ணுக்கா பஞ்சம்? உனக்கு வேற பொண்ணு பார்த்துட்டா போச்சு என்றார் அப்பா. வேற பொண்ணை தேடி அலைய வேணாம்பா.
நீ என்னடா சொல்ற? இருவரும் குழப்பமாய் ஏறிட, பொண்ணுக்கு தோழியா ஒரு பொண்ணு வந்திருக்காளே, பாத்தீங்களாப்பா? ஆமா, அவளுக்கு என்ன? அவளைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யாரு, பேரு என்ன, வீடு எங்கன்னு விசாரிங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம். மாப்பிள்ளை பரணி சொல்ல, அப்பாவும் அம்மாவும் தர்ம சங்கடமாய் அவனை பார்த்தார்கள். பொண்ணை பார்க்க வந்துட்டு பொண்ணோட தோழியத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, உனக்கு அந்த பெண்ணையே பேசி முடிக்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவ கூடத்தான் நடக்கணும், அவன் அழுத்தமாய் சொன்னான். பிரீத்தியின் வீட்டிற்கு பின்னால் அடுக்கலையை ஒட்டியிருந்த மாமரத்திற்கு கீழே நின்று அவர்கள் பேசிய அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் பிரீத்தியின் அம்மா கோமலம். சலனமே இல்லாமல் சீரான வேகத்தோடு காரை செலுத்திக் கொண்டிருந்தான் ரஞ்சித். சினுங்கிய செல்போனை காதில் வைத்த தேவராஜனின் முகம் இருண்டு போனது. சம்மந்தி, நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். மறுமுனையில் திருமூர்த்தியின் மனைவி லலிதா பேசினாள். ஏன்? அகிலாவோட டாடிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சு. என்னது? மயங்கி கீழே சரிஞ்சு விழுந்துட்டவர நானும் அகிலாவும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அவரை இன்டென்சிவ் யூனிட்ல வச்சிருக்காங்க. டாக்டருங்களை கேட்டா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரே கவலையா இருக்கு. மறுமுனையில் லலிதா விசும்பினாள். எதுவும் ஆகாது, நீங்களும் அகிலாவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னா நாங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவோம் என்றார் தேவராஜன். ஹாஸ்பிட்டல் சூர்யாவில் இருக்கோம். நீங்களும் அகிலாவும் அழாம தைரியமா இருங்க. நாங்க 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் சூர்யாவுக்கு வந்துடுறோம் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தார். யாருங்க போன்ல? ஆர்வத்தை அடக்க முடியாமல் கேட்டாள் பாக்கியம். அகிலாவோட அம்மா. என்னவாம்? திருமூர்த்திக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சாம். ஹாஸ்பிட்டல் சூர்யாவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்களாம். நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்னங்க பண்றது? சாதாரண நெஞ்சுவலியாத்தான் இருக்கும். நாளே நாள்ல சரியாயிடும். திருமூர்த்தி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவார். இன்னைக்கு நடக்க இருந்த நல்ல காரியம் 4 நாட்கள் கழிச்சு நடக்க போகுது. தட்சால். தோள்களை குலுக்கினார் தேவராஜன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே காரை ஓட்டிய ரஞ்சித்தின் முகம் குப்பென்று மலர்ந்தது. என்ன டாடி, ஆரம்பமே தடங்கள் ஆயிடுச்சு போலிருக்கே என்றபடியே மெல்ல திரும்பி பார்த்தான் ரஞ்சித். 1000 தடங்கள் வந்தாலும் உனக்கு அகிலாதான் மனைவி. இதை மாத்த யாரால முடியாது. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னும் 4 நாட்கள் கழிச்சு நடந்தே தீரும். உங்க ஆசை நிறைவேறாது டாடி. பார்க்கலாம். இப்ப காரை ஹாஸ்பிட்டல் சூர்யாவுக்கு விடு என்றார் அதட்டலாய். ரஞ்சித் வேண்டா வெறுப்பாய் காரை ஹாஸ்பிட்டல் சூர்யாவை நோக்கி ஓடவிட்டான். மாப்பிள்ளை வீட்டாருக்கு தன் மகள் பிரீத்தியை பிடிக்கவில்லை. அவளுடைய தோழியான காயத்ரியைத்தான் பிடித்திருக்கிறது என்பதை அறிந்ததும் கோமளத்திற்கு ஆத்திரம் பீரிட்டது. இதயம் வெடித்துவிடும் போல துடித்தது. அடுக்கலையை விட்டு வேகமாக கூடத்திற்கு ஓடி வந்தாள். என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அழுகிற குரலில் கத்தினாள். பிரீத்தியும் வசுதாரணியும் ஒன்றும் புரியாமல் பார்த்தார்கள். என்ன சொல்ற கோமளம்? பிரீத்தியை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கொல்லப்புறம் கூட்டி போய் தன் அப்பா அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டேன். என்ன பேசினார்? மாப்பிள்ளைக்கு பிரீத்தியை பிடிக்கலையாம். அதனால் என்ன? பிடிக்கலன்னா போகட்டும். அதில்லங்க, அவருக்கு பிரீத்தியோட தோழியா வந்திருக்கிற வசுதாரணிய பிடிச்சிருக்காம். நம்ம வீட்டு பெண்ணை பார்க்க வந்துட்டு இன்னொரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றத எந்த தாயால தான் தாங்க முடியும் என்றபடியே பிரீத்திக்கு பக்கமாய் நின்றிருந்த வசுதாரணியை எரிச்சலாய் பார்த்தாள் கோமளம். வசுதாரணிக்கு தர்மசங்கடமாக இருந்தது. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். கோமளத்தை பார்த்து கைகளை குவித்தாள் வசுதாரணி. ஏய் வசு, என்ன இதெல்லாம்? பதறிப்போனாள் பிரீத்தி. வசுதாரணி மேல எந்த தப்பும் இல்லை. அவளை கோபிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. வசுக்கு பிரீத்திக்கு தோழி மட்டும் இல்லை, நமக்கும் பொண்ணு மாதிரி தான். நான் போய் வசுதாரணியோட அம்மாவை கூட்டி வரேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வசுதாரணியோட அம்மா கிட்ட பேசட்டும். நம்ம வீட்டில் வச்சு
ஒரு நல்லது நடந்தா நமக்குத்தானே பெருமை. பிரீத்தியின் அப்பா விநாயகம் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்பவர். அவர் ஆத்திரப்படவில்லை, சந்தோஷம்தான் பட்டார். என்னமோ செய்ங்க. வெறுப்பாய் புலம்பிய கோமளம் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அப்பா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே கழுத்தை நீட்டிட முடியுமா? வசுதாரணி கோபமாய் விநாயகத்தை பார்த்தாள். வசு, பிரீத்தியை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. இப்படி நறுக்குன்னு 4 வார்த்தை அவங்க கிட்டயே பேசியே ஆகணும் என்றபடியே திண்ணைக்கு வந்தாள் வசுதாரணி. கொள்ளைப்புறம் தன் அப்பா அம்மாவை கூட்டி போய் தனியே பேசிவிட்டு மாப்பிள்ளை பரணி உள்ளே வந்தான். கண்களில் அனலடிக்க அவனை பார்த்தாள் வசுதாரணி. மாப்பிள்ளை சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இங்கு ஹாஸ்பிட்டல் சூர்யா. இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்குள் திருமூர்த்தியை சேர்த்துவிட்டு பதபதைக்கும் இதயத்தோடு லலிதாவும் அகிலாவும் காத்திருந்தார்கள். அகி, அம்மா பயமா இருக்குடி. உங்க டாடி பொழைச்சுக்குவாரா? பொழைச்சுக்குவார். டாக்டருங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அகி, லலிதா மூக்கை உறிஞ்சினாள். நீ அலறத நிறுத்தும்மா. இப்பதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில கேட்டா எப்படி அவங்களால பதில் சொல்ல முடியும்? நம்பிக்கையோடு இருப்போம்மா, நல்லதே நடக்கும். ஆறுதலாய் வார்த்தைகளை உதிர்த்தாள் அகிலா. கேலியும் கிண்டலுமா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த உங்க டாடிக்கு நல்ல காரியம் நடக்க இருந்த இன்னைக்குன்னு பார்த்தா நெஞ்சு வலி வரணும் என்றாள் வேதனையாய். நல்லா பேசிக்கிட்டு இருந்த டாடிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வர காரணம் என்ன தெரியுமாமா? கிசுகிசுப்பாய் தாயை பார்த்தாள் அகிலா. என்ன காரணம்? கஜேந்திரன். கஜேந்திரனா? கஜேந்திரன்னு நம்ம கம்பெனியில ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான். கம்பெனியில இருந்து மெஷின் ஒன்ன திருடி வித்த பிரச்சனையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கஜேந்திரனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கார் நம்ம டாடி. அவனுக்கு என்ன இப்போ? நிச்சயதார்த்த சந்தோஷத்துல வீட்டை வளம் வந்துகிட்டு இருந்த டாடிக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த கஜேந்திரன் இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். உங்க மேல இருக்கிற ஆத்திரத்துல அவன் உங்களை தேடி வரலாம். அவனால உங்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கார். அதை கேட்டதும் தான் டாடியோட முகமே மாறி போச்சு. படபடப்புல வியர்த்து கொட்டி நெஞ்சு வலியில கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அகிலா அப்படியே ஒப்பித்தாள். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அகிலா. இப்படி ஒரு சம்பவம் நம்ம கம்பெனியில நடந்ததா உங்க டாடி என்கிட்ட இதுவரை சொன்னதே இல்லையே. உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைச்சு இருக்கலாம், அதனால சொல்லாம இருந்திருக்கலாம். அகிலா சொல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட்டின் கண்ணாடி கதவு திறந்தது. டாக்டர் சென்னியப்பனும் 2 செவிலிய பெண்களும் வெளிப்பட்டார்கள். டாக்டர், எங்க டாடியோட உயிருக்கொன்னும் ஆபத்து இல்லையே? தவிப்பாய் கேட்டாள் அகிலா. டாக்டர், அவர் எப்படி இருக்கார்? லலிதாவும் பதற்றமாய் கேட்டாள். சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததால தான் அவரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சுது. இது முதல் அட்டாக் தான். இனிமேல் வராம பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். உங்க தேங்க்ஸ் நமக்கு மேல இருக்கிற கடவுளுக்கு சொல்லுங்க. இப்போதைக்கு அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1 வாரம் பெட் ரெஸ்ட்லயே இருக்கட்டும். ஓகே டாக்டர். லலிதாவும் அகிலாவும் தலையை ஆட்டினார்கள். டாக்டர் சென்னியப்பன் நகர்ந்ததும் வடபழனி முருகன்தான் என் தாலியை காப்பாத்தி கொடுத்திருக்கார். லலிதா கன்னத்தில் போட்டுக்கொள்ள கையில் இருந்த செல்போன் சினுங்கியது. இந்த ஆகி, உன் டேடியோட செல்போன். பேசுறது யாருன்னு கேளு. திருமூர்த்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது அவருடைய செல்போனையும் கையோடு எடுத்து வந்திருந்தாள் லலிதா. அந்த செல்போன் தான் இப்போது சினுங்கியது. திருமூர்த்தியின் செல்போனை லலிதாவிடமிருந்து கையில் வாங்கிய அகிலா அதை காதில் வைத்தாள். மறுமுனையிலிருந்து பேசியது நித்தியகுமார். பிரீத்தியை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை பரணி வசுதாரணியை புருவத்தை உயர்த்தி நோக்கினான். என்ன கேட்கணும்? வெட்கமாயில்லை உங்களுக்கு? முகத்தில் அரைந்தாற் போல பட்டென்று கேட்டாள் வசுதாரணி. பரணியின் அப்பாவும் அம்மாவும் வினோதமாய் வசுதாரணியை நோக்கினார்கள். என்னம்மா பேசுற நீ? வெட்கமாயில்லையா உங்களுக்குன்னு கேட்கிறேன். விநாயகமும் கோமளமும் வெளியே ஓடிவந்து விட்டார்கள். செய்வதறியாமல் திகைத்து போய் நின்றாள் பிரீத்தி. பிரீத்தியோட போட்டோவை தரகர் உங்ககிட்ட ஏற்கனவே காட்டினார்தானே? போட்டோவில் இருந்த பிரீத்திய மனசுக்கு பிடிச்சதால தானே உங்க அப்பா அம்மாவோட நேர்ல பார்க்க வந்தீங்க? ஆமா, நேர்ல வந்து பார்க்கறப்போ பிரீத்திய பிடிக்கல. அவ கூட இருக்கிற தோழியத்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு தோழிய பிடிக்குதுன்னு சொல்றீங்க. தாலி கட்டி போற நேரத்துல கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கிற வேறொரு அழகான பெண்ணை காட்டி எனக்கு இப்ப இவளைத்தான் பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா
உங்களை சும்மா விடுவாங்களா? திடீர்னு மனசை மாத்திக்கிற உங்களை எதுல சேர்க்கறதுன்னே தெரியலையே எனக்கு. ச்சே, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம். வசுதாரணி சீறினாள். அது மாப்பிள்ளை பரணி தயக்கமாய் ஆரம்பித்தான். வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட கொல்லப்புறம் போய் பேசினத பிரீத்தியோட அம்மா காதால கேட்டுட்டாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் முந்திக்கிட்டதுக்கு காரணமும் அதுதான். அழகா சிவப்பா வாட்ட சாட்டமா கருகருன்னு மீச வச்சிருந்தா மட்டும் போதாது, மத்தவங்க மனச காயப்படுத்தாம இருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஏய், என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? பரணியின் அப்பா முறைத்தார். உங்களை எல்லாம் வெறும் பேச்சோட விடுறதே ரொம்ப தப்பு. அதிகமா பேசுற நீ பொண்ணா லட்சணமா நடந்துக்க என்றாள் பரணியின் அம்மா. நான் பொண்ணா லட்சணமா தான் இருக்கேன். நீங்க உங்க பிள்ளைய மனுஷனா நடந்துக்க சொல்லுங்க. இனி எந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாலும் பார்க்க வேண்டிய பொண்ணை தவிர வேற யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்லி கொடுங்க. நான் இன்னும் அதிகமா பேசுறதுக்குள்ள சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணுங்க. சாட்டையால் அடிப்பதைப் போல விளாசி தள்ளிவிட்டாள் வசுதாரணி. அதற்கு மேல் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. இறுகிப்போன முகத்தோடு வெளியேறினார்கள். வசுதாரணி, என்ன மன்னிச்சிடுமா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. ஓடி வந்து வசுதாரணியின் கைகளை வாஞ்சையோடு பிடித்தாள் கோமளம். வழிய கிடைக்க இருந்த வாழ்க்கைய வீணடிச்சிட்டியே வசு, கோபமா பேசி அவங்கள விரட்டிட்டியே என்றார் விநாயகம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. இடையில இந்த ஆளை புகுந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா விரட்டாம என்ன பண்றதாம்? கன்னத்தில் குழிவில வசுதாரணி சிரித்தாள். என்னம்மா சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க போறவரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டியா? யாரும்மா அவரு? பேரு ரஞ்சித், தொழிலதிபர் தேவராஜனோட ஒரே பிள்ளை. வசு சொன்னதை கேட்டதும் விநாயகத்தின் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை. வசு, உன்னை என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். அந்த பையன் உனக்கு வேண்டாம்மா. பணக்கார வீட்டு சகவாசமே ஆபத்தும்மா. தழுதழுப்பாய் வசுதாரணியை பார்த்தார் விநாயகம். என்னோட ரஞ்சித் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் என்றார் அழுத்தமாய். நித்தியகுமார் பேசுறேன். மறுமுனையிலிருந்து கோத்தகிரியில் இருக்கும் நித்தியகுமாரின் குரல் கரகரப்பாய் ஒலிக்க அகிலாவின் முகம் வெளிரியது. இவனா? இவன் எதற்கு டேடியிடம் பேசுகிறான்? அப்படியானால் டேடிக்கு ஏற்கனவே போன் பண்ணியதும் இவன்தானா? டேடிக்கு அதனால்தான் வியர்த்ததோ? கஜேந்திரனை பற்றி டாடி சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமோ? டேடிக்கு நெஞ்சுவலி வர காரணம் கூட இவன்தானோ? பேசுறது யாரு? எங்கிருந்து பேசுறீங்க? அகிலாவால் பேச முடியவில்லை. தொண்டையை அடைத்தது. கோத்தகிரியிலிருந்து நித்தியகுமார் பேசுறேன். நித்தியகுமார், நீயா? யாரு வேணும் உனக்கு? அகிலா கோபமாய் கேட்டாள். அட, அகிலாவா பேசுறது? எப்படிம்மா கண்ணு இருக்க? எல்லாத்தையும் மறந்தது போலவே என்னையும் என் குரலையும் கூட மறந்துட்டியே கண்ணு. என்ன தெரியலையா கண்ணு? ஒரு காலத்துல உங்களோட எஸ்டேட்ல மேனேஜரா மாசம் 4000 ரூபாய்க்கு மாடா உழைச்ச நித்தியகுமார் தான் கண்ணு பேசுறேன். இப்ப எனக்கு உங்க டேடியோட பேசணும் கண்ணு. கண்ணு மூக்குன்னு கொஞ்சறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எங்க டேடியோட நீ பேச முடியாது. ஏன்? அவருக்கு நெஞ்சுவலி ஹாஸ்பிட்டல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல படுத்திருக்கார். பொய் சொல்லாத. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்றது, அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது, இதெல்லாம் உனக்குத்தான் தெரியும். அகிலா கண்ணுக்கு என்ன கோபம்? வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுற. நான் வாயை திறந்தா என்னாகும் தெரியுமா? மறுமுனையில் நித்தியகுமார் திமிராய் கேட்க அகிலாவின் உடம்பு நடுங்கியது. எதாயிருந்தாலும் எங்க டேடி கிட்ட பேசிக்க பட்டென்று சொல்லிவிட்டு செல்போனை அணைத்து விட்டாள். போன்ல யாருடி? நித்தியகுமார்மா, கோத்தகிரியில எஸ்டேட் மேனேஜரா இருந்தவன். அவனுக்கு நம்ம டேடி கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அவனைத்தான் அப்பவே வேலையை விட்டு நீக்கியாச்சே. லலிதாவின் முகத்திலும் கலவரம் படர்ந்தது. கோத்தகிரியில் அகிலா தங்கி இருந்த போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. இதயத்தை முள்ளாய் தைத்தது. படிக்கிற காலத்துல அறியாத வயதுல அகிலா காதலித்தது உண்மை. தன் வீட்டு கார் டிரைவராயிருந்த ஆனந்தன் மீது இருந்த காதலில் அவனோடு ஓடிப்போனது உண்மை. ஆனந்தனும் அகிலாவும் ஏதோ ஒரு காட்டுக்கோயிலில் வைத்து கல்யாணம் பண்ணி கொண்டதும் உண்மை. கல்யாணம் முடிந்து ஆனந்தனும் அகிலாவும் ஊட்டிமலை பாதையில் காரில் வரும்போது கார் விபத்துக்குள்ளானதும் உண்மை. அதெல்லாம் பழைய கதை, முடிந்து போன கதை. இந்த கதையெல்லாம் நித்தியகுமார் ஒருவனுக்குத்தான் தெரியும். அகிலாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடப்பதை எப்படியோ தெரிந்து கொண்டுதான் மிரட்டுவதற்காக போன் பண்ணியிருக்கிறான். அதனால்தான் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கிறது. ஆனந்தன் சாகவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை அகிலாவிடம் சொல்லிவிடுவதாய் மிரட்டியிருப்பானோ? கடவுளே, இதென்ன புது சோதனை! ஆனந்தன் சாகவில்லை என்பது அகிலாவுக்கு தெரிந்தால் சும்மா இருப்பாளா?
அம்மா ஏம்மா உனக்கு வியர்க்குது? இல்லை இல்லையே, டேடியும் நீயும் ரொம்பத்தான் பயப்படுறீங்க. அந்த நித்தியகுமார் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணினான்னா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட போறேன். வேண்டாம் மகி, நீ அவனோட பேச வேண்டாம். கோத்தகிரியில தங்கி இருந்தப்ப படிக்கிற வயசுல நம்ம வீட்டில் நித்தியகுமார் மூலமா கார் டிரைவரா வந்து சேர்ந்த ஆனந்தனை நான் காதலிச்சேன். யாருக்கும் தெரியாம காட்டுக்கோயில்ல வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் மட்டும்தான் நடந்தது, வேற எதுவும் நடக்கல. அதுக்குள்ள ஊட்டி மலை ரோட்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆனந்தன் செத்துட்டார். நான் சாகாம உயிர் பொழைச்சிட்டேன். உயிர் பொழைச்ச என்ன அங்கேருந்து சென்னைக்கு கூட்டி வந்து இந்த 4 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு புது மனுஷியா மாறிட்டேன். செத்து போன ஆனந்தனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் பெத்த அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றாம நாட்களை கடத்துறதும் ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என்னை பொறுத்தவரை நான் எந்த தப்பும் பண்ணல. நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவாத்தான் நினைக்கிறேன். அந்த கனவை நினைவுபடுத்தி டேடியை மிரட்டி பணம் பறிக்க துடிக்கிறான் நித்தியகுமார். விடமாட்டேன், அவனை விடமாட்டேன். அகிலா கோபமாய் உருமினாள். என்ன ஆகி பண்ண போற? நடந்ததையெல்லாம் ரஞ்சித் வீட்டில் சொல்ல போறேன். எல்லாத்தையும் ரஞ்சித் வீட்டில் சொல்ல போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அகிலாவை கோபமாய் கேட்டாள் லலிதா. அம்மா, நித்தியகுமாரோட மிரட்டலை சமாளிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அகி, புரிஞ்சுதான் பேசுறியா? அகிலா ஏற்கனவே கல்யாணமானவள்னு ரஞ்சித் வீட்டுக்கு நித்தியகுமார் தெரியப்படுத்துறதுக்கு முந்தி நாமளே எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா நல்லது தானே? சொன்னா என்னாகும் தெரியுமா? நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல உங்க டேடிக்கு நெஞ்சுவலி வந்து ஏற்கனவே தடங்கள் ஏற்பட்டுடுச்சு. இந்த நேரத்துல நீ பழசையெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தினா அவ்வளவுதான். நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஒரே அடியா கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்கடி. பயமும் கவலையுமாய் பேசினாள் லலிதா. நாம சொல்லலன்னா நித்தியகுமார் சொல்லுவானே. சொல்லாம எப்படியாவது தடுத்துடலாம். எப்படி தடுக்க முடியும்? அவன் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டா அவனோட வாயை மூடிடலாம் மகி. அம்மா, நித்தியகுமார் ரொம்ப மோசமானவன். பால் வார்த்தவங்க கண்ணையே கொத்துற விஷப்பாம்புமா அவன். நானும் ஆனந்தனும் காதலிக்கிற காலத்துல உங்க டேடி கிட்ட உன்னோட காதலை சொல்லிடுவேன்னு மிரட்டியே என்கிட்ட இருந்த 1000கணக்கில் பணம் பறிச்சவன். சாமானியத்துல திருப்தி அடையாதவம்மா. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவன் விசுவாசமானவனா நடந்துக்க மாட்டான். நம்ம சொத்தை முழுசும் எழுதி வச்சாலும் திரும்ப திரும்ப பணம் கேட்டும் தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பான். பேசாம போலீஸ்ல சொல்லிட்டா என்ன? போலீஸ்ல சொன்னா நித்தியகுமாரை பிடிச்சு விசாரிப்பாங்க. என் பழைய காதல் கதையை புட்டு வைப்பான். பத்திரிகைக்காரங்களுக்கோ அப்பாவோட தொழில் ரீதியான எதிரிகளுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஊர் முழுக்க பரவினா அசிங்கம். அதையே ரஞ்சித் வீட்டுக்கு மட்டும் சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளேயே மூடி மறைச்சிடலாம். அதுதான் கௌரவம். அப்போதான் ரஞ்சித் கட்ட போற தாலிய குற்ற உணர்ச்சி இல்லாம என்னால ஏத்துக்க முடியும். அகிலாவின் கண்கள் கலங்கி போயிருந்தது. அகி, அவசரப்படாத. நீ எதையாவது உளறிடாத. டேடிக்கு நினைவு திரும்பட்டும். அதுக்குள்ள அந்த நித்தியகுமார் ஃபோன் பண்ணினா அவனோட நோக்கம் என்னன்னு பேசி தெரிஞ்சுப்போம். பிறகு யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். அதுவரைக்கும் அமைதியாயிரு கெஞ்சினாள் லலிதா. சரிம்மா, உன் விருப்பம். இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்கு வெளியே கண்ணாடி சுவரை ஒட்டி போடப்பட்டிருந்த பாலிவினைல் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தாள் அகிலா. ஆனந்தன் கண்ணுக்குள் வந்தான். தலையை சாய்த்து சிரித்தான். அகிலா அகிலா என காதலோடு உருகினான். ச்ச, இந்த பாவி நித்தியகுமார் எல்லாவற்றையும் திரும்பவும் நினைவுபடுத்தி விட்டானே. ஆக்சிடென்ட்டில் ஆனந்தன் செத்து போனது போலவே நானும் செத்திருக்க கூடாதா? செத்திருந்தால் இன்றைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதே. அகிலா உள்ளுக்குள் கலங்கி உடைந்து கொண்டிருந்தாள். அகி, தோள் மீது கையை வைத்து சுரண்டினாள் லலிதா. என்னம்மா, அவங்கெல்லாம் வர்றாங்க, எழுந்துரு, அவசரமாய் சொன்னாள் லலிதா. அகிலாவை இருக்கையை விட்டு எழுப்பி விட்டாள். ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு தேவராஜன், பாக்கியம், ரஞ்சித் 3 பேரும் உள்ளே நுழைந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அகி, நான் சொன்னதை மனசுல வச்சுக்க. அவங்க கிட்ட எதையும் உளறிடாத. மறுபடியும் ஒரு தடவை அகிலாவை எச்சரித்தாள் லலிதா. கோத்தகிரி சுற்றிலும் உயரமான யூக்லிப்டிஸ் மரங்கள் சூழ்ந்திருக்க ஒன்றன் மீது ஒன்றாய் 2 ராட்சத சைஸ் தீப்பெட்டிகளை அடுக்கியதைப் போல காணப்பட்டது அந்த வீடு. அந்த வீட்டில்தான் நித்தியகுமார் இருந்தான். கருப்பாய் தடியாயிருந்த அவனுக்கு இப்போது 35 வயது. இன்னும் திருமணமாகவில்லை. அவன் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிற அவனுடைய காதலை வந்தனாவும் பக்கத்தில்தான் இருந்தாள். நித்தியகுமாருக்கு மனசும் சுத்தமில்லை, கையும் சுத்தமில்லை.
எந்த இடத்திலும் ஒழுங்காய் நிரந்தரமாய் வேலை பார்த்தது கிடையாது. குறுக்கு வழியில் நிறைய பணம் சம்பாதித்து அதை தன் இஷ்டம் போல செலவழிப்பதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு. நித்தியகுமாருக்கு என்று இருப்பது வயதான தாய் ஒருத்தி மட்டும்தான். வந்தனா ஊட்டியைச் சேர்ந்தவள். அப்பா அம்மா யாரும் கிடையாது. எடுத்து வளர்த்த பாட்டி ஒருத்தியும் சமீபத்தில் தான் காலமாகி இருந்தாள். ஊட்டியில் ஒரு பொம்மை கடையில் வேலை செய்கிற வந்தனாவிற்கு நித்தியகுமாரோடு 2 வருஷ பழக்கம். பணக்காரனாகி பங்களா கட்டி கார் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு மகாராணியைப் போல வாழ வைப்பேன் என்று நித்தியகுமார் சொல்கிற வார்த்தைகளை முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறாள். நித்தி மெல்ல வளைத்தாள் வந்தனா. நிமிர்ந்தான் நித்தியகுமார். அந்த திருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணினியா இல்லையா? பண்ணினேன். திருமூர்த்தியோட பொண்ணு அகிலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுதுன்னு சென்னையில் இருக்கிற உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்ன தகவல் உண்மைதானே? உண்மைதான். அப்புறம் என்ன, விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? என்னை விட நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுற போல இருக்கு. சிகரெட் கரை படிந்த உதடுகள் விரிய சிரித்தான். ஆர்வம் இருக்காதா பின்ன? நீ சீக்கிரத்துல பணக்காரனானா எனக்கு தானே நல்லது. வந்தனா கண்களை சிமிட்டினாள். அகிலாவோட காதலன் ஆனந்தன் மனநல காப்பகத்துல இருந்து குணமாகி திரும்பி வந்து விட்டான். அகிலா எங்கேன்னு கேட்கிறான். ஆனந்தனை சென்னைக்கு கூட்டி வந்து அகிலா முன்னாடி நிறுத்தாம இருக்கணும்னா 10 லட்சம் பணம் கொடுங்கன்னு நான் திருமூர்த்தி கிட்ட மிரட்டின மிரட்டல்ல அவருக்கு நெஞ்சுவலியே வந்துடுச்சு. வந்தனா, திருமூர்த்திக்கு நெஞ்சுவலி வந்தது உனக்கு எப்படி தெரியும் நித்தி? மறுபடியும் ஃபோன் பண்ணினப்போ அகிலாதான் ஃபோனை எடுத்தா. என் குரலை கேட்டதுமே கோபமாயிட்டா. திருமூர்த்திக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதா அவதான் சொன்னான். ஆனந்தன் அவ காதலிச்ச காலத்துல அவளை மிரட்டி மிரட்டி நான் நிறைய பணம் பறிச்சிருக்கேன். அதை இன்னமும் ஞாபகத்துல வச்சிருப்பா போல இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மறுமுனையில் லைன் கட் பண்ணிட்டா. செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை ட்ரை பண்ணினாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. இனி ஃபோனில் பேசி பிரயோஜனம் இல்லை. நேரடியாக சென்னைக்கே போய் பேசுறது தான் நல்லதுன்னு படுது. நேரடியாக போனால் பிரச்சனை எதுவும் வராதா நித்தி? போலீஸுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? போலீஸுக்கு போக மாட்டார். எப்படி சொல்ற? போலீஸ் கிட்ட போனா அகிலா ஏற்கனவே கல்யாணமானவங்கிற விஷயமும் ஆனந்தன் சாகல உயிரோட தான் இருக்காங்கிற உண்மையும் எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு அவரை நல்லா மிரட்டி வச்சிருக்கேன் என்றவனை பெருமிதமாய் பார்த்தாள் வந்தனா. நீ அதி புத்திசாலி நித்தி. புத்தி இல்லாட்டி இந்த பூமியில பொழைக்கவே முடியாது. தோள்களை குலுக்கி சிரித்தான் நித்தியகுமார். நானும் தெரியாமத்தான் கேட்கிறேன். இப்ப அந்த ஆனந்தன் எங்கேதான் இருக்கா? யாருக்கு தெரியும்? உதட்டை பிதுக்கினான் நித்தியகுமார். வெண்பட்டு துணியில் தங்க ஜரிகையை வைத்து தேய்த்தது போல நிலவொளியில் மேகங்கள் தகதகவென்று மினுங்கின. வஞ்சகம் இல்லாமல் முழு வளர்ச்சி அடைந்த பௌர்ணமி நிலவு மஞ்சள் ஒளிமலையை பூமியில் பெய்தபடியே ஊர்ந்தது. சில்லென்ற காற்று ஜன்னலின் வழியே உட்புகுந்து கூடத்தில் படுத்திருந்த வசுதாரணியின் முகத்தில் மென்மையாய் உரசியது. கல்லூரியிலிருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ், டியூஷன் கிளாஸ் எல்லாம் முடிந்து சற்று நேரம் முன்புதான் வீடு திரும்பியிருந்தான் அவளுடைய தம்பி கணேஷ். வந்ததுமே சாப்பிட்டு விட்டு திண்ணையில் போய் படுத்து விட்டான். மரகதம் அடுக்கலைக்குள் இருந்த சிறிய முற்றத்தில் சாப்பிட்ட பாத்திரங்களை கொட்டி தேய்த்து கொண்டிருந்தாள். பிரீத்தி வீட்டில் நடந்ததை நினைத்தபடியே கண்கள் மூடி படுத்திருந்தாள் வசுதாரணி. பிரீத்தி வீட்டுக்கு நான் போகாமல் இருந்திருக்கலாம். நான் போனதால்தான் அந்த மாப்பிள்ளைக்கு பிரீத்தியை பிடிக்காமல் போனது. பாவம் பிரீத்தி. என்னால் அவளுடைய கல்யாணம் தடைபட்டு விட்டது. கடவுளே, என்னை ஏன் அளவுக்கு அதிகமாக அழகோடு படைத்தாய்? புரண்டு புரண்டு படுத்தாள் வசுதாரணி. உன்னை அழகாக படைச்சது எனக்காகத்தான் வசுதாரணி. காதினுள் ரஞ்சித்தின் குரல் ஒலித்தது. ரஞ்சித்தின் நினைப்பு வந்ததுமே வசுதாரணியின் முகம் பிரகாசமாகியது. நம் கல்யாணம் நடக்குமா ரஞ்சித்? நம் காதல் ஜெயிக்குமா ரஞ்சித்? தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அப்போது ஈரக்கையை முந்தானையில் துடைத்தபடி வசு என்று அழைத்தபடியே பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் மரகதம். அம்மா, உன் கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட பேசணும் வசு என்றாள் மரகதம். தேவராஜன், பாக்கியம், ரஞ்சித் 3 பேரும் இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த லலிதாவையும் அகிலாவையும் நோக்கி நடந்தார்கள். வாங்க. கைகளை குவித்தபடியே மரியாதை நிமித்தமாக லலிதாவும் அகிலாவும் எழுந்தார்கள். இப்ப திருமூர்த்தி எப்படி இருக்கார்? ஒன்னும் பயமில்லையே என்று படபடப்பாய் கேட்டார் தேவராஜன். இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க. இது முதல் அட்டாக் தான். ஒன்னும் பயம் இல்லை. இனிமேல் அட்டாக் வராம கவனமா பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்கார். நினைவு திரும்பிடுச்சா? நிம்மதி பெருமூச்சுடன் கேட்டார். மயக்கத்திலேதான் இருக்கார்.
நினைவு திரும்பினாலும் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கணுமாம். இருக்கட்டும், ஒரு வாரம் என்ன, 10 நாட்கள் வேணாலும் பெட் ரெஸ்ட்லயே இருக்கட்டும். திருமூர்த்தி குணமாகி வீட்டுக்கு வந்த பிறகு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் என்றவர் தலையை குனிந்தபடியே நின்றிருந்த ரஞ்சித்தின் தோளை தொட்டு, ரஞ்சித், நீ கட்டிக்க போற அகிலா இதுதான் என்றபடியே அகிலாவை சுட்டி காட்டினார். டாடி. ரஞ்சித் தர்ம சங்கடத்தில் நெளிந்தான். கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ண வீட்லயோ இல்ல கோயில்லையோ வச்சுதான் பாப்பாங்க. ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கிற. சிரித்துக்கொண்டே ரஞ்சித்தின் கன்னத்தில் தட்டினார். அகிலா கிட்ட ஏதாவது பேசு, இல்லாட்டி வருத்தப்படுவாய் என்றார் கேலியாய். அதற்கு மேலும் அமைதியாயிருக்க விரும்பாதவனாய், ஹாய், ஐ எம் ரஞ்சித் என்றான் ரஞ்சித். அகிலாவும் பதிலுக்கு வெட்கத்தோடு சிரித்தாள். அகிலா, என்னோட சன் ரஞ்சித் உனக்கு பிடிச்சிருக்கா? அகிலாவின் முகத்தை உற்று பார்த்தார். அகிலாவின் சிவந்த கன்னங்கள் இன்னும் கூடுதலாய் சிவந்தது. அழகாய், உயரமாய், வாட்டசாட்டமாய், கம்பீரமாய் தெரிந்த ரஞ்சித்தை அடிக்கண்ணால் அளவெடுத்தபடியே கால் கட்டை விரலால் தரையில் கோலமிட்டாள். அழகு மிளிரும் பளிங்கு சிலையைப் போல இளமை குலுங்க நின்ற அகிலாவை ரஞ்சித் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அகிலா அழகிதான். அகிலாவை யார் பார்த்தாலும் இன்னொரு முறை திரும்பித்தான் பார்த்து ரசிப்பார்கள். அகிலாவிடம் எந்த குறையும் இல்லைதான். எல்லா விதத்திலும் அகிலா தனக்கு பொருத்தமானவள்தான். ஆனால் தனக்குள் வசு அல்லவா இருக்கிறாள். வசுவை மறக்க முடியுமா? வசுவுக்கு துரோகம் பண்ண முடியுமா? டாடி விஷத்தை குடித்து விடுவதாய் மிரட்டியதால் தான் அகிலாவை பெண் பார்க்கவே சம்மதித்தேன். அகிலாவை பெண் பார்த்துவிட்டு அப்போதே நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட வேண்டும் என்ற டாடியின் ஆசை நிராசையாகிவிட்டது. அகிலாவின் டாடிக்கு நெஞ்சுவலி வந்தது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். ஒரு வார ஓய்விற்கு பிறகுதான் அவர் வீட்டிற்கு செல்வார். இந்த ஒரு வாரத்தில் வசுவோடு கலந்து பேசி முடிவுக்கு வந்துவிட வேண்டும். வசுவை நான் காதலிக்கிற விஷயம் டாடிக்கு தெரியவே கூடாது. தெரிந்தால் வசுவின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். காதலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் டாடியிடம் சிரித்து சிரித்து பேசியே கழுத்தறுக்க வேண்டும். இல்லாவிட்டால் டாடி என் காதலை வேரோடு அறுத்து விடுவார். ரஞ்சித் வரி வரியாய் யோசனையோடியது. டாடி, நான் கிளம்புறேன் டாடி. அதுக்குள்ள என்ன அவசரம் ரஞ்சித்? அகிலாவோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இரு. திருமூர்த்திக்கு நினைவு திரும்பினதும் பார்த்துட்டு கிளம்பலாம் என்றார் தேவராஜன். அகிலா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன பேசுறது? நீங்க இருந்து பார்த்துட்டு வாங்க டாடி. அங்கிருந்து நகருவதிலேயே குறியாயிருந்தான் ரஞ்சித். ஓகே, நீ அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பு, நான் இருந்துட்டு வரேன். அரைமனதாய் தலையசைத்தார். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க கிளம்புறோம். அகிலாவுக்கும் லலிதாவுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு ரஞ்சித்தின் பின்னாலேயே ஓடினாள் பாக்கியம். நிச்சயதார்த்தம் நடக்காம போனதால ரஞ்சித் மூட் அவுட் ஆயிட்டான். இந்த கல்யாணத்துல ரஞ்சித்துக்கு விருப்பம் இல்லை என்பது அகிலாவுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாய் இருந்தார் தேவராஜன். எல்லோருக்கும் உள்ளதுதானே. வீட்டிலிருந்து ஆசாசியா கிளம்பினவரை வீட்டுக்கு வர வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு சொன்னா கஷ்டமாதான் இருக்கும் என்றாள் லலிதா. திருமூர்த்தி குணமாகி வீட்டுக்கு வந்ததுமே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடணும். அப்போதுதான் ரஞ்சித்தோட முகத்துல சிரிப்பை பார்க்க முடியும். முடிச்சுட்டா போச்சு. தலையை அழுத்தமாய் லலிதா ஆட்டினாள். அம்மாடி அகிலா, என்ன அங்கிள், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இப்ப அதை கேட்கலாமா என்றார் பாலிவினில் இருக்கிறையில் நன்றாக சாய்ந்து கொண்டு. கேளுங்க அங்கிள், நீ பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே கோத்தகிரியில தானாமே? தேவராஜன் கேட்ட கேள்வி அகிலாவுக்கு தேல் கொட்டியதைப் போல இருந்தது. கோத்தகிரி. பந்தனா நித்தியகுமாரை வியப்பாய் பார்த்தாள். என்ன சொல்ற நித்தி? அந்த ஆனந்தன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியாது. நீதானே 4 வருஷத்துக்கு முந்தி அவனை மனநலம் காப்பகத்துல கொண்டு போய் விட்ட? ஆமாம். அந்த மனநலம் காப்பகம் எந்த ஊர்ல இருக்கு? மதுரைக்கு பக்கத்துல ஒரு மலையடிவார கிராமத்துல இருக்கு. 6 மாசம் கழிச்சு ஆனந்தன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காப்பகத்துக்கு திரும்பவும் போனேன். அப்போ ஆனந்தன் எப்படி இருந்தா? நான் ஆனந்தனை அப்ப பார்க்கவே இல்லை. சங்கிலி போட்டு கட்டி கிடந்த ஆனந்தன் ஒரு நாள் ராவோட ராவா அதையெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு காப்பகத்தை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா காப்பகத்தோட நிர்வாகி சொன்னார். ஆனந்தன் எங்கே ஓடினான்? அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சதா இல்லையா? உயிரோட இருக்கானா செத்து ஒளிஞ்சிட்டானான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த 4 வருஷத்துல அதை தெரிஞ்சுக்கிற முயற்சியிலையும் நான் ஈடுபடல. என்றபடியே 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்றாய் வைத்து தேய்த்து குளிருக்கு இதமாய் தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான் நித்தியகுமார். ஆனந்தன் பாவம்ல. வந்தனா உச் கொட்டினாள்.
பாவமாவது புண்ணியமாவது தகுதிக்கு மீறின இடத்துல போய் காதல் பண்ணினா கடைசியில பைத்தியம்தான் பிடிக்கும். ஆனந்தன் விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு என்றவன் வந்தனாவை எரிச்சலாய் பார்த்தான். இப்ப ஆனந்தனை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு பதில தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சும்மாதான் கேட்ட நித்தி. ஆனந்தனை பத்தின பேச்சே நமக்கு தேவையில்லை. அவன் உயிரோட இருந்தா நமக்கு என்ன, செத்தா நமக்கு என்ன? நமக்கு இப்போதைக்கு தேவை பணம். அதை திருமூர்த்தி கிட்ட இருந்து எப்படி கறக்கிறதுங்கிற வழியை மட்டும் பார்ப்போம். திருமூர்த்தியை சந்திக்கிறதுக்காக நான் சென்னைக்கு போக போறேன். நீயும் என் கூட வர்றையா? வர்றேன். நாளைக்கு புறப்பட்டுடுவேன். இப்பவே வேணாலும் புறப்படலாம். எனக்கு உன் கூட வரதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை நித்தி. வந்தனா நித்தியகுமாரின் தோளில் காதலோடு சாய்ந்தாள். அப்போது அந்த வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. கல்யாணத்தை பத்தி பேசணுமா? என்னோட கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? ஒரு 2 வருஷம் போகட்டும். படுக்கையை விட்டு எழுந்த வசு படபடவென்று பேசினாள். 2 வருஷம் எல்லாம் என்னால காத்திருக்க முடியாதுடி, தழுத்தழுத்தாள் மரகதம். வசு தலைகேசத்தை தன் விரல்களால் கோதிவிட்டாள். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு இருந்துடுவேன். இல்ல கணேஷ் உன்னை விட மூத்தவனா பிறந்திருந்தாலாவது பொறுப்பையெல்லாம் அவன்கிட்டயே ஒப்படைச்சிருப்பேன். ஆனா இந்த 2 பாக்கியமுமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையுமே நான் தானே செய்தாகணும். வயசு பொண்ணுக்கு காலாங்காலத்துல தாலி கழுத்துல ஏறினாத்தான் பெத்தவளால நிம்மதியா இருக்க முடியும். மரகதத்தின் கண்கள் கலங்கியது. அதது நடக்கிறப்போ தானா நடக்கும்மா. நம்ம அவசரத்துக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்திட முடியாது என்றாள் பதிலுக்கு. ஏண்டி முடியாது? நான் உடனடியா உன்னோட கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அழுத்தமாய் உச்சரித்த மரகதம் தன் கையில் இருந்த பழுப்பு நிற கவரை வசுதாரணியிடம் நீட்டினாள். இதப்பிடி. தேவராஜன் கேட்ட கேள்வியில் அகிலாவின் உடம்பு முழுவதும் குப்பென்று வியர்த்தது. இப்ப என்ன கேட்டீங்க? நீ பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே கோத்தகிரியில தானாமே? மறுபடியும் அதே கேள்வியை தேவராஜன் கேட்க ஆடிப்போனாள் அகிலா. ஆமா, கோத்தகிரி அழகான குழு குழு ஊராச்சே. கடைசி வரைக்கும் அங்கேயே தங்கியிருந்திருக்கலாமே. ஏமா அங்கிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தீங்க? அந்த கேள்வி நெஞ்சுக்குழிக்குள் துப்பாக்கி தோட்டா பாய்ந்ததைப் போல இருந்தது அகிலாவுக்கு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? அகிலாவின் அழகான பெரிய விழிகளில் பயம் படர்ந்தது. லலிதாவின் பக்கம் பார்வையை திருப்பினாள். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். அகிலா ஏதேனும் உளறி விடுவாளோ என்ற அச்சத்தில் லலிதா முன்னால் வந்தாள். ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் இந்த 3 இடத்துலையும் எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு, பங்களா இருக்கு, ரோஜா தோட்டம் இருக்கு. அகிலா பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அங்கேதான். அழகான அமைதியான இடம்தான். என்ன பண்றது? அங்கேயே தங்கி இருக்க எங்களுக்கு தான் கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. ஏன்? அங்கே இருக்கிற குளிர் என்னோட உடம்புக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. அடிக்கடி காய்ச்சல், சளி, மூச்சு திணறலன்னு அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பணத்தை தண்ணீரா இறைச்சும் கூட என்னால நோயோட பிடியிலிருந்து விடுபட முடியல. எங்களோட எஸ்டேட்ல நிலச்சரிவு ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வேற ஏற்பட்டுடுச்சு. அதோட அகிலாவோட டேடிக்கு பிஸ்னஸ்லயும் தொடர்ந்து சர்க்கிளாவே இருந்துச்சு. இடம் மாறி இருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு எங்க ஃபேமிலி ஜோசியர் வேற பயமுறுத்திக்கிட்டே இருந்தார். அதனால தான் நாங்க கோத்தகிரியை விட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தோம். லலிதா சாமர்த்தியமாக பேசினாள். ஓ, நாங்க சென்னையில் அடியெடுத்து வச்ச நேரம் யோகமான நேரம் போல இருக்கு. அகிலாவோட டேடிக்கு பிஸ்னஸ் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. லட்ச லட்சமா லாபம் வந்து கொட்டத் தொடங்கவும் நிரந்தரமா சென்னையிலேயே தங்கிட்டோம். அங்க இருக்கிற எஸ்டேட்டையும் ரோஜா தோட்டத்தையும் குத்தகைக்கு விட்டாச்சு. ஊட்டியிலையும் குன்னூர்லையும் இருந்த பங்களாவை நல்ல விலைக்கு வித்துட்டோம். கோத்தகிரியில் இருக்கிற பங்களா மட்டும் சும்மா பூட்டியே கிடக்கு. வருஷத்துல ஒரு தடவை நாங்க அங்க போவோம். 1 வாரம் அந்த பங்களாவைத்தான் தங்கி இருந்து வருவோம். ஓ, லலிதா சொன்னதையெல்லாம் ஆர்வமாய் கேட்டார் தேவராஜன். நான் பிறந்தது கோத்தகிரியில தான்னு உங்களுக்கு யார் அங்கிள் சொன்னா? இடையில புகுந்தாள் அகிலா. உங்க டேடி தான் என்று தேவராஜன் சொல்ல இன்டென்சிவ் கேர் யூனிட்டின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு செவிலி பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள். உங்க கணவருக்கு நினைவு திரும்பிடுச்சு. அதை கேட்டதும் 3 பேரும் துள்ளிக்கொண்டு எழுந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராய் இன்டென்சிவ் கேர் யூனிட்டிற்குள் நுழைந்தார்கள். திருமூர்த்தி கண்களை மெல்ல திறந்திருந்தார். என்னங்க? தழுத்தழுப்பாய் கூவியபடியே பக்கத்தில் ஓடினாள் லலிதா. டாடி! அகிலா திருமூர்த்தியை கண்கள் கலங்க பார்த்தாள். திருமூர்த்தியின் கண்கள் அகிலா மீதும் லலிதா மீதும் கூட நின்ற தேவராஜன் மீதும் மாறி மாறி படிந்தது. எனக்கு என்னாச்சு? எழ முயன்றார். எழ முடியவில்லை. உங்களுக்கு ஒண்ணுமில்ல, நீங்க நல்லாத்தான் இருக்கீங்க. தேவராஜன் கனிவாய் பேசினார். சம்மந்தி! திருமூர்த்திக்கு அழுகை முட்டியது.
சாதாரண நெஞ்சு வலிதான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா பரிபூர்ண குணம் ஆயிடுவீங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடலாம். நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சே. அதனால என்ன, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகுது. நீங்க எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. எனக்கு இந்த வார்த்தை போதும் சம்பந்தி. திருமூர்த்தி கண்களாலேயே நன்றி சொல்ல செவிலி பெண்ணொருத்தி வேகமாய் அங்கே வந்தாள். பார்த்துட்டீங்கல்ல, தயவு செஞ்சு 3 பேரும் வெளியில போயிடுறீங்களா? அவர் இப்ப இருக்கிற நிலையில அதிகமா பேசக்கூடாது என்றாள் கடமையுணர்வோடு. நாங்க வெளியில போயிடுறோம். 3 பேரும் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். அகி, அவசரத்துல அதிகமா பணம் எடுத்து வராம வந்துட்டேன். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வர்றியா? நான் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கேன் என்றாள் லலிதா. சரிம்மா. அகிலா, நானும் உன் கார்லயே வந்துடுறேம்மா. போற வழியில எங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுருமா. தேவராஜனின் காரை ரஞ்சித் எடுத்து போய் விட்டதால் அகிலாவின் பின்னாலேயே கிளம்பி விட்டார் தேவராஜன். அகிலா இருவரும் லலிதாவிடம் விடை பெற்று ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு அருகில் வந்தார்கள். அகிலா தனது காரினுள் ஏறி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள். தேவராஜன் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள காரை கிளப்பினாள் அகிலா. சீரான வேகத்தோடு காரை செலுத்தியபடியே அகிலா மெல்ல பேச்சு கொடுத்தாள். அங்கிள், உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். சொல்லிடட்டுமா என்றாள் அகிலா. நித்தியகுமாரின் வீட்டுக்கதவு பலமாக தட்டப்பட்டது. வந்தனா நித்தியகுமாரின் முகத்தை பார்த்தாள். கதவை தட்டுறது யாரு? உங்க அம்மாவா? எங்க அம்மா எங்க வெளியில போனாங்க? தலைவலின்னு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு உள்ளறைக்குள்ள படுத்திருக்காங்க. அப்போ கதவை தட்டுறது யாராயிருக்கும்? திறந்து பாரு. நித்தியகுமார் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாய் வந்தனா கதவை நோக்கி நடந்தாள். உட்பக்கம் போடப்பட்டிருந்த தாழ்பாலை விடுவித்தாள். வெளியே பார்வையை வீசினாள். கசங்கிய பேண்ட் சட்டையோடு முகத்தில் தாடி வைத்த இளைஞன் ஒருவன் நின்றிருந்தான். இது நித்தியகுமாரோட வீடுதானே என்றான் தவிப்பாய். ஆமா, நித்தியகுமார் இருக்காரா என்றான் அவசரமாய். இருக்கார். நான் நித்தியகுமாரை பார்க்கணும், அவரோட பேசணும். உள்ளே வரலாமா என்றான் படபடப்பாய். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க என்றாள் வந்தனா. என் பேரு ஆனந்தன். மீதி கதையை நாளை பார்க்கலாமா?